வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் Class 6 Science Curiositybook Chapter number 3 Mindful Eating A Path to a Healthy Body. ஆல்ரெடி Part 1 and 2 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Part 3. 3.3 How to test different components of food. Let us find out which nutrients are present in various food items. ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துலேயும் வந்துட்டு என்னென்ன நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்றத பார்க்க போகிறோம். சம் நியூட்ரியன்ஸ் லைக் ஸ்டார்ச், எ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் கேன் பி டிடெக்டட் யூஸிங் த ஃபேர்லி சிம்பிள் டெஸ்ட், வைல் அதர் கேன் பி டிடெக்டட் ஒன்லி இன் அ வெல் எக்யூப்பைட் லெபார்டரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டோடைய ஒரு டைப்பான ஸ்டார்ச்சையும் தென் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலமாகவே நம்ம வந்துட்டு நம்மளே பண்ண முடியும். தென் அதர்ஸ் அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல் எக்யூப்பைடு லெபார்டரி அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் ஹவு we can detect the presence of starch, fat and protein in some food items. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் வந்துட்டு எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 3.3.1 Test for the starch. Activity 3.5 Let us investigate. Take a small quantities of food items such as a slice of potato, cucumber, bread, some boiled rice, boiled gram, crushed peanut, oil, butter and crushed coconut. You can take other food items too for testing. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பொட்டேட்டோ, குக்கும்பர், ப்ரெட்டு, பாயில்டு ரைஸ் கொஞ்சம், பாயில்டு கிராம்ஸ் கொஞ்சம், க்ரஷ்டு பீனட், ஆயில், பட்டர், க்ரஷ்டு கோகோனட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட் ஐட்டத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். Place a small piece of each food item on separate dishes. ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டில் வந்து வச்சுக்கணும். While the help of a dropper, put 2 to 3 drops of diluted iodine solution on each food item. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துலேயும் வந்து ட்ராப்பரை யூஸ் பண்ணிவிட்டு 2 to 3 drops of diluted iodines வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆட் பண்ணி பார்த்துட்டு அதோடைய அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Observe if there are any changes in the color of the food items. Have they turned blue black color? Record your observation in table 3.3. ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம் 2 to 3 drops ஆஃப் டைலூட்டட் அயோடின் ஆட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணோம். ஸோ அந்த ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். ஏ ப்ளூ பிளாக் கலர் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ அந்த அயோடின் டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்க்கான டெஸ்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபார் ஃபேட். Activity 3.6 Let us investigate. Take a small part of the food item that you tested for the presence of starch in activity 3.5. ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு பார்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துப்போம். Place each food item on separate piece of paper. ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தையும் ஒவ்வொரு செப்பரேட் பேப்பரில் வந்து ப்ளேஸ் பண்ணிப்போம். Wrap the paper around the food and press it. Be careful, do not tear the paper. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தையும் பேப்பரில் வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் வந்து பேப்பர் வந்து கிளியாத அளவுக்கு பார்த்துக்கணும். If a food item contain a little water, allow the paper to dry. ஸோ அந்த பேப்பரில் ஏதாவது வந்து வெட்டாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ண வைக்கணும். Does the paper develop on oily patches? அந்த பேப்பரில் ஏதாவது ஆயிலி பேச்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும். What do you think if the reason for this patch? எதனால் இந்த ஆயில் பேச்சஸ் வந்து வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? If oil or butter in the presence of the food item, it leave an oily patches on the paper. ஒன்று அதில் ஆயிலோ இல்லைனா பட்டரோ வந்து இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஆயிலி பேச்சஸ் வந்து வந்திருக்கும். How now hold the paper against the light. Can you see the light finally shining through these patches? ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டில் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த பேப்பர் வந்து லைட்டாக வந்து ஷைன் ஆகும். அண்ட் ஆயிலி பேச்சஸ் ஆன் த பேப்பர் ஷோஸ் த ஃபுட் ஐட்டம் கண்டெயின் ஃபேட். ஸோ அந்த ஆயிலி பேச்சஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்துட்டு ஃபேட் இருக்குன்றதை தான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. விச் ஆஃப் திஸ் ஃபுட் ஐட்டம் கண்டெயின் ஃபேட்ஸ்? நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து ஆயில் இருக்குன்னு சொல்லி ஃபேட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 3.3. ஸோ நம்மளுடைய அப்சர்வேஷன் வந்து டேபிளில் வந்துட்டு
ரெக்கார்ட் நோட் பண்ணும். டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன். This activity may be demonstrated by the teacher. இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீச்சர் வச்சு பண்ணணும். This activity may be demonstrated by the teacher. Take the food items tested in the previous activity. ஸோ ஃபுட் ஐட்டம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்டார்ச் பண்ணோம்ல, ஸோ அதிலேருந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். மேக் த பேஸ்ட் ஆர் பவுடர் ஆஃப் திஸ் ஃபுட் ஐட்டம் யூஸிங் த பெஸ்டல் அண்ட் மார்ட்டர். ஸோ இந்த ஃபுட் ஐட்டத்தை இருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா மார்ட்டர் அண்ட் பெஸ்டல் வச்சு கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராகவோ இல்லை பேஸ்ட்டாவோ வந்து நம்ம மாற்றிக்கணும். புட் த ½ teaspoon ஆஃப் ஈச் ஃபுட் ஐட்டம் இன் செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ½ ஸ்பூன் எடுத்து தனித்தனியான ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம், அதை வந்து மார்ட்டர் அண்ட் பெஸ்டல் வச்சு கிரைண்ட் பண்ணுறோம். தென் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்தையும் ½ ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லையும் வந்து ஆட் பண்ணுறோம். Add 2 to 3 teaspoons of water to each test tube and shake well them. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 teaspoon ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணி டைலூட் பண்ணுறோம். Add 2 drops of copper sulfate solution to each test tube using the dropper யூஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லையும் 2 drops copper sulfate வந்து ஆட் பண்ணோம். Now take another dropper and add 10 drops of gastric soda solution to each test tube. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராப்பர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயும் 10 ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் சோடா சொல்யூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம் டெஸ்ட் டியூப்பில், அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். தென் காப்பர் சல்ஃபேட் 2 drops ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 10 drops ஆஃப் கேஸ்ட்ரிக் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஷேக் வெல் அண்ட் லீவ் த டெஸ்ட் டியூப் ஃபார் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் ஃபியூ மினிட்ஸ். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் டியூப்பை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கிறோம். வாட் டிட் யூ அப்சர்வ்? அதில் நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? டிட் த கண்டென்ட் ஆஃப் த சம் டெஸ்ட் டியூப்ஸ் டர்ன் வயலட். ஸோ அதை ஏதாவது ஒரு டெஸ்ட் டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோமோ. திஸ் வயலட் கலர் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் த ஃபுட் ஐட்டம். இந்த வயலட் கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குன்றதை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ரைட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 3.3. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபுட் ஐட்டம்லாம் வந்துட்டு வயலட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும் அதில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்டார்ச் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஃபேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் ரேப் பண்ணப்போ ஆயிலி பேச்சஸை வந்துட்டு நல்லா வாட்டர்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டில் வச்சு பார்க்கும்போது அது வந்து நல்லா ஷைன் ஆச்சுன்னா அது ஃபுட் ஐட்டத்தில் வந்து ஃபேட் இருக்குன்னு மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டத்தோட வந்துட்டு வாட்டர், தென் காப்பர் சல்ஃபேட், தென் கேஸ்ட்ரிக் சோடா இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது வயலட் கலர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லிட்டு மீனிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எந்தெந்த வாட் கன்க்ளூஷன்ஸ் கேன் யூ ட்ரா ஃப்ரம் டேபிள் 3.3? விச் ஃபுட் ஐட்டம் ஷோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 nutrients? விச் ஃபுட் ஐட்டம் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்? எந்தெந்த ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு மேலே நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது, எந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். பீனட் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். பீனட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டும் இருக்குது ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. திஸ் இண்டிகேட் தட் எனி ஃபுட் ஐட்டம் வி ஈட் மே கண்டெயின் மல்டிபிள் நியூட்ரியன்ஸ். இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த ஃபுட் ஐட்டம் வந்துட்டு நம்ம நிறைய நியூட்ரியன்ஸ் மல்டிபிள் நியூட்ரியன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஈட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இஸ் தேர் எ ஃபுட் ஐட்டம் தட் லேக் எனி ஆஃப் தீஸ் நியூட்ரியன்ஸ்? இந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நியூட்ரியன்ஸ் எதுவுமே இல்லாத ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்து இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் திஸ் ஃபுட் ஐட்டம் டூ யூ கன்சியூம் டெய்லி? இதில் எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் டெய்லி வந்து கன்சியூம் பண்ணீங்க? ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அதர் ஃபுட் தட் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். இது இல்லாமல் வேறு என்ன ஃபுட் ஐட்டத்தில் வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய அப்சர்வேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் வந்து மென்ஷன் பண்ணோம். இதெல்லாம் வந்துட்டு அயோடின் டெஸ்ட்டில் என்ன இருக்குது, அயோடின் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது, தென் ஆயிலி பேச்சஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஃபேட் அதுக்கானது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்சர்வேஷன் இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபுட் ஐட்டத்துக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ் டயட். ஆர் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன்? நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? டூ யுவர்
Do you and your grandparents need the same type or same amount of nutrients? உங்களுக்கும் உங்கள் grandparentsக்கும் ஒரே amount of nutrientsம் ஒரே மாதிரியான நியூட்ரியன்ஸும் வந்து தேவையான்னு சொல்லி கேட்குறாங்க. Requirement of the type and amount of the nutrients in the diet may vary according to the age, gender, physical activity, health, status, lifestyle and so on. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஃபுட்டோட நியூட்ரியன்ஸோடைய ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெவி ஒர்க்கரா, மாடரேட் ஒர்க்கரா, செடேட்டிவ் ஒர்க், அதாவது லைட் ஒர்க்கரான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியும், தென் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன், ஓல்ட் ஏஜ், ப்ரெக்னன்சி, நார்மல் பர்சன், அந்த மாதிரி அவங்களுடைய ஏஜ் ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரியும், தென் ஹெல்த் ஸ்டேட்டஸ், அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இல்லைனா வந்து பிபி சுகர் பேஷண்ட்டாக, அந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்டிவிட்டி 3.8. Let us find out. You have listed food consumed by you during the week in activity 3.1. activity 3.1ல வந்து பார்த்தீங்கன்னா 1 week ஃபுல்லாக நம்ம என்ன ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துருக்கோம். Check whether your food contain all the nutrients and other essential component necessary for the growth and development. ஸோ உங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய growth and developmentக்கு, உங்களுடைய growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. இஃப் நாட், செக் which nutrients or other food components need to be added. அப்போ வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய growth and development தேவையான எல்லா காம்போனண்ட்டும் உங்கள் ஃபுட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வேறு என்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு, வேறு என்ன ஃபுட்டை வந்து உங்களுடைய வேறு என்ன ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் டயட்னா என்னென்னு பார்க்கலாம். எ டயட் that has all essential nutrients, roughages and water in the right amount for the proper growth and development of the body is known as balanced diet. Balanced dietனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டயட்டில் எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ட், ப்ரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், எல்லாமே வந்து எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் ப்ளஸ் ரஃபேஜஸ், தட் இஸ் டயட்ரி ஃபைபர்ஸ், வாட்டர், இது எல்லாமே ரைட் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய பாடிக்கு தேவையான ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இந்த எல்லா நியூட்ரியன்ஸும் இருந்ததுன்னா அந்த நியூட்ரியன்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். வாட் சேஞ்சஸ் வுட் யூ மேக் இன் யோர் டயட் டு மேக் இட் பேலன்ஸ் டயட்? உங்களுடைய டயட்டை வந்துட்டு பேலன்ஸ் டயட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவீங்க? Activity 3.9. Let us compare. Read the nutritional informations given below for the packet of the potato wafers and a packet of roasted chana shown here. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸும் இன்னொரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சென்னாவும் வச்சுருக்காங்க. இதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பொட்டேட்டோ வேஃபர்ஸுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ பார்ப்போம். per 100 கிராம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பொட்டேட்டோ வேஃபர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 536 கிலோ கேலரிஸ் வந்து இருக்குது. அதுவே வந்து ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம், கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 53 கிராம், ப்ரோட்டீன் 7 கிராம், டயட்ரி ஃபைபர்ஸ் 4.8 கிராம். ரோஸ்டட் சென்னாவுடைய நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்துட்டு 355 கிலோ கேலரிஸ், ஃபேட் 6.26 கிராம்ஸ், கார்போஹைட்ரேட் 58.58 கிராம், ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 18.64 கிராம், டயட்ரி ஃபைபர்ஸ் 16.8 கிராம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பொட்டேட்டோவில் வந்து ஹை கேலரிஸ் இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட், ஃபேட், இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சென்னால தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சென்னாவாக தான் இருக்கணும். Based on the nutritional information on the food packet given above, which food would you choose? Why? இந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபுட்டை வந்து சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? சப்போஸ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸாக இருந்தால் அது எதுக்காக சூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ரோஸ்டட் சென்னாவாக இருந்தால் நீங்கள் அதை எதுக்காக சூஸ் பண்ணுவீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். Some food have high calories due to high sugar and high fat content. ஸோ சில ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் வந்து அதில் ஹை கேலரிஸ் இருக்கும், ஏன்னா அதில் வந்து ஹை சுகரும் ஹை ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால கம்மியான அமௌண்ட் எடுக்கும் போதே வந்துட்டு கேலரிஸ் வந்து அதிகமாக கிடைக்கலாம். மோரோவர் தே கண்டெயின் வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் நிறைய இருக்கும், ஆனால்
ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், டயட்ரி ஃபைபர்ஸ்லாம் வந்து லெஸ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். தீஸ் ஃபுட் ஆர் கால்டு ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்டுன்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஹை கலரிஸும் டயட்ரி ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் லோவாகவும் இருந்தால் அந்த ஃபுட்டை தான் நம்ம வந்துட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்வோம். These food include potato wafers, candy bars and chocolate, carbonated drinks. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா include the junk foods. Consuming these food frequently is not good as they are not healthy for our body. இந்த ஃபுட்டை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஹெல்தி கிடையாது. They make a person obese. அந்த நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யாரை வந்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப ஒபேஸாக குண்டா பருமனாக வந்து மாற்றிடும். Such a person may suffer from several health problem. ஸோ அந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டாக்டர் போஷிதா ஸ்டேட்மெண்ட் தட் ஹெல்த் இஸ் த அல்டிமேட் ஹெல்த். ஸோ நம்மளுடைய மைண்டில் எப்போவுமே வந்து டாக்டர் போஷிதா சொன்ன ஹெல்த் இஸ் அல்டிமேட் வெல்த்ன்ற ஸ்லோகன் வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கணும். We should take care of our body to stay healthy. நம்ம எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கணும். Eating a balanced diet and avoiding junk food contribute towards a healthy body. நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்க நம்ம வந்துட்டு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குட் ஹெல்த் இஸ் எசென்ஷியல் ஃபார் லீடிங் ஏ ஹாப்பி லைஃப். குட் ஹெல்த் தான் வந்து நம்மளுடைய ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். Which of two foods you studied in activity 3.9 could you labeled as junk food? இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வேஃபரும் ரோஸ்டட் சன்னாவும் பார்த்தோம். இதில் நீங்கள் எந்த ஃபுட்டை வந்துட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவீங்க? அப்சல்யூட்லி பொட்டேட்டோ வேஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை கேலரிஸும் லெஸ் நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஜங்க் ஃபுட்டு. Packaged food item must have the information about the nutrients on their cover. ஒவ்வொரு பேக் பண்ண ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க நியூட்ரியன் கண்டென்ட் என்னன்றது அதோடைய லேபிளில் இருக்கணும். த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி லிஸ்டட் த அமௌண்ட் ஆஃப் ஈச் நியூட்ரியன்ஸ். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த லேபிளில் இருக்கணும். சம்டைம்ஸ் மோர் நியூட்ரியன்ஸ் ஆர் ஆடட் டு த ஃபுட் டியூரிங் த ப்ராசஸ் fortification to improve the nutritional quality. ஸோ சம்டைம் அந்த ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு நியூட்ரிஷனை வந்து ஆட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களே வந்து சம் நியூட்ரியன்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஃபார்ட்டிஃபிகேஷன் பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து விட்டமின் டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சம் நியூட்ரியன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாகவே ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஃபார்ட்டிஃபிகேஷன். Iodized salt and some baby foods are example for fortified food. The Food Safety and Standard Authority of India, that is FSSAI, is government agency that regulate the food quality in India. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது FSSAIன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டோடைய குவாலிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. Millets, nutrition rich cereals. You may have heard the jowar, bajra, ragi and sandwa in figure 3.9. These are native crops of India. ஸோ நம்ம வந்துட்டு மில்லட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோஹர், பாஜ்ரா, ராகி, சாண்ட்வா இதெல்லாம் வந்துட்டு டைப் ஆஃப் மில்லட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து கல்டிவேட் பண்ணுற நேட்டிவ் கிராப்ஸ். தீஸ் கேன் பி ஈஸிலி கல்டிவேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷன்லேயே கூட வளரக்கூடிய ஒரு க்ராப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ். These highly nutritional grains are called millets. இந்த நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்க இந்த கிரெயின்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்னு சொல்கிறோம். யூ ஹாவ் எவர் ஹேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மேட் ஃப்ரம் திஸ் மில்லட். நீங்கள் எப்போயாவது இந்த மில்லட்டில் செஞ்ச ஃபுட் ஐட்டம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? மில்லட்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ்டு கிரெயின்ஸ் ஹாவ் பீன் அன் இன்டர்னல் பார்ட் ஆஃப் த இந்தியன் டயட் ஃபார் சென்ச்சுரிஸ். முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஐட்டம் இந்தியாவுடைய ஃபுட் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ் வந்து இருந்திருக்கு. இது மில்லட்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்டு கிரெயின்ஸு, சின்ன சின்ன கிரெயின்ஸ் தான் வந்துட்டு மில்லட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். தே ஹாவ் ரீகைன்ட் பாப்புலாரிட்டி டியூ டு தேர் நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா சம் சேஞ்சஸ்னால வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் என்னாச்சுன்னா அது வந்துட்டு அதை யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ அதோடைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட் தெரிஞ்சதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாப்புலாரிட்டி வந்து ரீகெயின் பண்ணியிருக்கு. திரும்ப எல்லாருமே வந்து இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. They are good source of vitamins, minerals like iron and calcium and dietary fibers as well. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, டயட்ரி ஃபைபர்ஸ்னு நிறைய வந்து
நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்குது. தட் இஸ் த ரீசன் தே ஆர் ஆல் கால்ட் நியூட்ரிசிரல்ஸ். ஸோ இதனால தான் இந்த மில்லட்ஸ் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிசிரல்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். தே கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி டு எ பேலன்ஸ் டயட் ரெக்வயர்ட் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் பாடி. ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பாடி ஃபங்க்ஷனை வந்துட்டு செய்யறதுக்காக இந்த மில்லட்ஸ் வந்து நமக்கு பாடிக்கு தேவைப்படுது. ஃபுட் மைல்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் டு அவர் பிளேட். ஃபுட்டு வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணி வருது, ஃபார்ம்லேருந்து நம்ம பிளேட் வரைக்கும் அது எப்படி ட்ராவல் பண்ணி வருது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மைல்ஸ். ஹவு டஸ் த ஃபுட் ரீச் ஃப்ரம் ஃபார்ம் டு அவர் பிளேட்? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ்? ஹூ ஆர் த பீப்புள் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ்? ஃபுட்டு வந்துட்டு எப்படி ஃபார்ம்லேருந்து நம்ம பிளேட்டுக்கு வருது, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்தெந்த பீப்புளெலாம் இதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்க. Do you know how much time and effort is required to get the wheat flour once seeded grains and germinate in the farm? உங்களுக்கு வந்து தெரியுமா, ஒரு முறை நம்ம வீட் ஃப்ளாரை வந்து விதைச்சி அதை அதை திரும்ப அறுவடை செஞ்சு மாவாக்கி எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியுமா? Let us look at figure 3.10 to understand their entire process of making the chapati that we eat. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா farmer growing the வீட்டை வந்து க்ரோ பண்ணுறாரு. த்ரெஷிங் அண்ட் வினோவிங் ஆஃப் த கிரெயின்ஸ், அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட்டில் இருந்து செப்பரேட் பண்ணுறாங்க, அடித்து எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி டஸ்டெல்லாம் இருந்து க்ளீன் பண்ணி கொண்டு வராங்க. தென் அதை ஸ்டோரேஜ் கிரெயின்ஸில் சாக்கில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. தென் கிரைண்டிங் ப்ராசஸ் அண்ட் பேக்கேஜிங், கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி வருது. ட்ரான்ஸ்போர்ட் டு த ரீட்டைல் ஷாப்க்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தென் ஃபுட்டு வந்து நம்மளுடைய பிளேட்டுக்கு சப்பாத்தியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கும் எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா more than 4 months to 6 months வரைக்கும் ஆகலாம். The entire distance traveled by a bag of wheat or any other food item from the producer to the consumer is known as it is food miles. ஸோ ஒரு வீட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோ இல்லை அதர் ஃபுட் ஐட்டமோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்கிட்டேருந்து நம்ம சாப்பிட்ற கன்சியூமர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரது தான் வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மைல்ஸ்னு சொல்லி சொல்வோம். Reducing the food miles is important because it helps to cut down the cost and the pollution during its transport. ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு வர டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்துட்டு குறைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகும்போது அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் வந்து ரைஸ் ஆகும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வரும்போது அதில் பொல்யூஷனும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இட் ஹெல்ப் த சப்போர்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ். ஸோ ஒரு லோக்கலாக விளையிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்கிட்டேருந்து நம்ம வாங்கும் போது அதோடைய காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து ப்ராசஸ் பண்ணுறவங்க கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீலராக போயிட்டு வரும்போது நமக்கு அதோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கீப் அவர் ஃபுட் ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி. ஃபார்மர்கிட்ட டைரெக்டாக வந்து வாங்கும் போது அது ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மெனி பீப்புள் வேஸ்ட் ஃபுட் லீவிங் இட் அன்கன்சியூம்ட் ஆன் தேர் பிளேட். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபுட்டை வந்து பிளேட்டில் வச்சு சாப்பிட முடியாமல் அதை பிளேட்டில் அப்படியே லீவ் பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒன் மஸ்ட் ரிமெம்பர் த ஃபுட் த டைம் த எஃபர்ட் ஃபுட் பை அவர் ஃபார்மர்ஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இன் கெட்டிங் த ஃபுட் ஃப்ரம் த ஃபார்மர் டு அவர் ஃபார்ம் டு அவர் பிளேட். ஸோ நம்மளுடைய ஃபுட்டு வந்து பிளேட்டுக்கு வருதுன்னா அதில் ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட் வந்து அதிகம். ஃபார்மர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணுறவங்க, தென் ப்ராக்கெட் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் குக் பண்ணுற மதர், இவங்களுடைய எஃபோர்ட்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே திங்க் பண்ணி நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து வச்சுட்டு நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்ணும். we must take only as much food we can consume. நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த ஃபுட்டை தான் வந்து நம்ம பிளேட்டில் கொண்டு வரணும். இட் வுட் ரெடியூஸ் த வேஸ்டேஜ். இதனால் வந்து அவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ சாதம் போட்டுக்கிட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். ட்ரை டு ஃபைண்ட் அவுட் டைம் லைன் ஃபார் த வேரியஸ் ப்ராசஸ் இன்வால்விங் இன் கெட்டிங் த ஃபுட் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது, ஃபார்ம்லேருந்து நம்ம பிளேட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் வந்து ஆகுது, அந்த டைம் லைன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இந்த லெசன் இதோட முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.